இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஐவகை நிலங்களோட அகப்பொருள் இலக்கணம், அதாவது அந்த முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இருக்கும் இல்லையா, அதில் முதற்பொருளுக்கு தான் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். முதற்பொருளில் எது எது வரும்னா பெரும்பொழுதும் சிறுபொழுது, இது ரெண்டுமே வரும். இதை தான் நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பாருங்கள், இந்த ஐவகை நிலங்கள் உங்களுக்கே தெரியும். குறிஞ்சி வந்து மலை சார்ந்த இடம், முல்லை காடு, மருதம் வயல், நெய்தல் வந்து கடல், பாலை வந்து சுரம், அதாவது பாலைவனம், அது தெரியும் நமக்கு. இப்போ பாருங்கள், பெரும்பொழுது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, இல்லை ஆக்சுவலி வேறு மாதிரி ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க, நான் வேறு மாதிரி ஆர்டரில் எழுதியிருக்கேன், இது ஈஸியாக புரியறதுக்காக. பாருங்கள், நமக்கு தமிழ் மாதங்கள் தெரியும், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அந்த ஆர்டரில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். சித்திரை வைகாசிலேருந்து பங்குனி வரைக்கும் எழுதியிருக்கேன். இந்த நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன ஆர்டர் தெரியுமோ அந்த ஆர்டர் எழுதிட்டு, இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம இப்படி மேட்ச் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு பேராக எடுத்துக்கோங்க. இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் ஒரு ஒரு செட்டு, கார்காலம், குளிர்காலம் ஒரு செட்டு, முன்பனி காலம், பின்பனி காலம் ஒரு செட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இளவேநீர் காலமுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ வரும் ஃபஸ்ட் லெட்டர், அடுத்து கார்காலம் கே வரும், முன்பனி காலமுக்கு எம் வரும். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஐ, ஜேகேஎல்எம் இல்லையா? ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஐ ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கேஎம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டாக தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பேராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வரும், அந்த செட்டு எழுதிருங்க. அடுத்து கே வரது செட்டு, இங்கே எம் வர செட்டு எழுதிட்டிங்கன்னா, இது வந்து சித்திரை வைகாசி நமக்கு தமிழ் மாதங்கள் லைனாக தெரியும், அது போல் எழுதிட்டிங்கன்னா பெரும்பொழுது ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து சிறுபொழுது வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நமக்கு யூஷுவல் டைம் தான். காலைனா 6 to 10 தெரியும், நண்பகல் 10 to 2 நம்ம யூஸ் பண்ணுற டைம் தான் இதெல்லாம். இந்த ஏற்பாடுன்றது கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா 2 to 6 PM. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கூல் முடித்து பசங்கள்லாம் வர்றப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் தானே ரெடி பண்ணி வைப்போம் 2 to 6. ஸோ ஏற்பாடுன்றதை 2 to 6 PM அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. மாலை நமக்கே தெரியும், யாமம்ன்றது நைட்டு 10 to 2, வைகரை விடிகிற டைம் தான் 2 to 6 சொல்லுவோம். ஸோ இது சிறுபொழுது முடிஞ்சிச்சு. இது ஐவகை நிலத்துக்கும் எப்படி எது எது பெரும்பொழுது எது எது சிறுபொழுதுன்னு எப்படி லிங்க் பண்ண போகிறோம்னா, பாருங்கள், குறிஞ்சி வந்து கூ எழுத்து வருது இல்லையா, அப்போ குளிர்காலமும் கூன்ற எழுத்து. இப்போ இதில் எங்கே கூன்ற எழுத்து வருது, குளிர்காலத்துக்கு மட்டும்தான் வருது. ஸோ குறிஞ்சியில் இருக்க கூ குளிர்காலமுக்கு மட்டும்தான் வருதுன்றதுனால அதையும் முன்பனி காலம், இது ரெண்டையும் ஒரு செட்டாக எடுத்துக்கோங்க. குளிர்காலமும் முன்பனி காலமும் வரும், இதுவும் நெக்ஸ்ட் இருக்கிறதும் வரும்னு சொல்லிட்டு குறிஞ்சிக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து முல்லைக்கு பார்த்திங்கன்னா கார்காலம், காருக்கு முல்லைப்பூவில் மாலை போடுவாங்க, காருக்கு முல்லைப்பூவில் மாலை போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எது எது முடிஞ்சிருக்கு, குளிர்காலம் முன்பனி முடிஞ்சிடுச்சு, கார்காலம் முடிஞ்சிடுச்சு, இது 3 முடிஞ்சிடுச்சு இல்லையா. இது 3 தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது எது எது, இளவேநீர், முதுவேநீர், பின்பனி காலம், இது 3ம் கடைசியாக இருக்க பாலைக்கு வரும். இளவேநீர், முதுவேநீர், பின்பனி காலம், இது 3 முடிஞ்சிட்டு மீதி எல்லாம் வரும். மருந்தமுக்கும் நெய்தலுக்கும் எல்லா பெரும்பொழுதுகளும் வரும், 6 பெரும்பொழுதுகளும் வரும். ஸோ அதில் நமக்கு கன்ஃபியூஷன் வேணாம். இந்த குறிஞ்சிக்கு மட்டும் நீங்கள் இந்த லெட்டர் வச்சு குளிர்காலமும் முன்பனி காலமும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து முல்லைக்கு கார்காலம் எடுத்துட்டிங்கன்னா அதை தவிர்த்துட்டு மீதி 3ம் பாலைக்கு வரும்னு லிங்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிறுபொழுது பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்கு எது வருன்றது கன்ஃபியூஸ் ஆகுதுன்றவங்க இங்கிலீஷில் அந்த லெட்டர்ஸ் வச்சு ஒய்எம் வேனுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னும் வச்சுக்கலாம், ஈன்னு வச்சுக்கலாம். ஏற்பாடுக்கு ஈ போடணும், இது வேனுன்ற ஒரு வார்த்தை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக நான் ஏன்னு போட்டிருக்கேன், ஈக்கு பதில். ஸோ ஒய்எம் வேனுன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அந்த வேனோட பேர் ஒய்எம்னு. ஸோ ஒய்எம் வேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறுபொழுது வந்து இந்த 5த்துக்கும் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.